உங்களுடைய நோக்கம் விஜய்க்கு எதிராக இந்த படத்தை வெளியிடுறாங்களா அப்படின்னு கேட்க போகிறீங்க அல்லது கேட்க வர்றீங்க? கண்டிப்பாக அல்ல. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் அந்த படம் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மங்காத்தா புக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்குது, திருப்தியாகவே இருக்குது. நல்ல இப்போ 3ங்கிற படம் ஓடிச்சு, வாரணமாயிரங்கிற படம் ஓடிச்சு, அதே மாதிரி மங்காத்தா ஓடிச்சு. எங்களுக்கு தேட்டருக்கு ஏதாவது ஒரு உயிர் தண்ணியாவது கிடைக்கட்டுமேப்பா. மங்காத்தா வந்து இந்த 2 படத்தையும் தாண்டுமா தாண்டாதான்றது அந்த மங்காத்தா ரீரிலீஸ் 23 ஆன பிறகு அது 2 வாரம் ஓடி முடித்த பிறகு நான் கலெக்ஷன் சொல்கிறேன். ஏன் இவ்வளோ நாள் விளம்பரத்தில் நடிக்காத இன்றைக்கி நடிக்கக்கூடாதா? அதுக்கு அவருக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். சார், ஜனவரி 23 மங்காத்தா திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், பெரும்பாலும் சன் பிக்சர்ஸில் எடுத்த படங்களோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் ஃபஸ்ட் காப்பி பேஸ் வாங்கின படங்களையோ பெருசாக அவங்க ரீரிலீஸ் பண்ணதை சரித்திரமே இல்லை. முதல் முறையாக இந்த படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? லாபம் வரணுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய நோக்கம் விஜய்க்கு எதிராக இந்த படத்தை வெளியிடுறாங்களா அப்படின்னு கேட்க போகிறீங்க அல்லது கேட்க வர்றீங்க? கண்டிப்பாக அல்ல. ஏன்னா ஜனவரி 9 வந்து டேட் வந்து ஜனநாயகன். அவங்க ஜனவரி 23 அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால் இது திட்டமிடப்பட்டதா? திட்டமிடலாம் படலை. அவங்க 23 டேட்டு ஃப்ரீயாக இருக்கும். 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது, 10ஆம் தேதி பராசக்தி வருது. அது 2 ஓடிச்சுன்னா நமக்கு ஒரு 2 வாரம் கழிச்சு நமக்கு நிறைய தியேட்டர் கிடைக்கும், நமக்கு நிறைய கலெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் அந்த படம் வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மங்காத்தா புக்கிங் ரொம்ப நல்லாவே இருக்குது, திருப்தியாகவே இருக்குது. ரைட் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஜனநாயகனுக்கு எதிராக அந்த படத்தை செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கிளப்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இப்போ ஒரு சூப்பரான ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். என்னென்னா, உண்மையிலேயே ஜனநாயகனுக்கு எதிர்த்து தான் அந்த படத்தை வெளியிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஜனநாயக திரைப்படம் எப்போ வரும் அப்படின்றது இன்னும் உறுதியாகாமல் இருக்குது. ஆனால் மங்காத்தா சொன்ன டேட்டு அதே டேட்டு தான் இப்பவும் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த சேஞ்சும் பண்ணல. உண்மையிலேயே ஜனநாயகனுக்கு அவங்க வந்து அழிக்கணுமோ இல்லை ஒடுக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க என்ன டேட்டை மாற்றிருக்கலாம்ல. அதாவது ஜனநாயகனில் சென்சார் பிரச்சனைகள், அது புது படம். இந்த படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகிப்போச்சு. இது ரெடியாக கண்டென்ட் இருக்குது, அப்படியே தூக்கி கியூபில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக டெலிகாஸ்ட் ஆகிட போகுது. சார், இப்போ என்ன கேட்க தோணுதுன்னா, ஜனநாயகன் எதிர்த்து தான் மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்ததுன்னா இப்போ ஜனநாயக திரைப்படம் எப்போ வரும் அப்படின்றது இன்னும் உறுதியாகாமல் இருக்குது. இல்லை, நான் இது ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டேன். ஜனநாயகனை எதிர்த்து தான் வெளியிடணும்னு சொல்லி அவங்களுடைய எண்ணமே இல்லை. அதனால் இந்த கேள்வியே தவறான கேள்வி. அவங்க ஜனவரி 9 அவங்க வரதா இருந்தாங்க, இவங்க ஜனவரி 23, 14 நாள் கேப் வந்துடுது. ஸோ அது ஃப்ரீயாக வரலாம், நமக்கு தேட்டர் கிடைக்கும் தான் வந்தாங்க. இப்போ ஜனநாயகன் வரலைங்கிறது எதேச்சியாக இல்லாமல் சட்டப்பூர்வமாக அது வேறு சில விஷயங்கள்லாம் தள்ளி போயிடுச்சு. அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன், அதே தினத்தில் தான் வந்து தான் அவர்கள் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா தெரியும். ஆனால் வந்து சில காரணங்கள் திரும்ப வேணாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டு போய் ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணால் 2வது வாரம் பண்ணலான்னு போது நாங்கள் திரௌபதி படம் வரோம், ஹாட்ஸ்பாட் படம் வரோம், 2 படத்துக்காக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு அவங்க கேட்டதுனால ரைட் ஓகே 2-3 வாரம் தள்ளியே வருவோம்னு சொல்லிட்டு அவர் தள்ளி போயிட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், தானு சாரோட பெருந்தன்மை அது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெருந்தன்மைன்ட்டு, இதே வந்து அந்த ஹாட்ஸ்பாட்டோடைய தயாரிப்பாளரும் திரௌபதியோட தயாரிப்பாளரும் ஏன் சன் பிக்சர்ஸ் கிட்ட முறையிடலை? தானு சார் கிட்ட முறையிட்டு இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் அந்த ஹாட்ஸ்பாட் ப்ரொடியூசர்கிட்டையும் அந்த திரௌபதி ப்ரொடியூசர்கிட்டையும் தான் போய் கேட்கணும். ஏன் நீங்கள் போய் வந்து சன் பிக்சர்ஸில் கேட்கல, நான் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். அதே மோகன்ஜி டைரக்டர் அவர்கள் தான் தலை வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜனவரி 23 தான் பிளான் பண்ணியிருந்தார். அப்புறம் தான் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம மாற்றிட்டார் டேட்டை. தலை வராது, நல்லா ஒரு தள்ளி வரண்டு. ஆனால் திரும்ப வந்து அதுக்கப்புறம் நான் ஜனநாயகன் வரலன்னு ஒன்று பொங்கல் டேட்டுக்கு மாற்றினார், பொங்கலுக்கு வெளியீடுன்ட்டு. அப்போ நான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டேன், இல்லை அது ஒரு 2 வாரம் தள்ளும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாருமே எதிர்பாராத விதமாக வாவாத்தியார் உள்ள நுழைஞ்சிருச்சு. வாவாத்தியார் கிட்டத்தட்ட ஒரு 400-450 ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணிட்டதுனால திரௌபதி தள்ளி போயிட்டாங்க. இதான் உண்மை. அதே மாதிரி டிடிடியும் வந்துருச்சு, எதிர்பாராமல் அதுவும் வந்துருச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே 23 தான் பிளான் பண்ணி வச்சுருந்தா தலைப்படம் வரதுனால தள்ளி போகிறேன்னாரு. ஆனால் இப்போவும் அதே 23 தானே இறக்குறாரு, எந்த சேஞ்சும் பண்ணலையா அவர்? சரி, ஏன்னா அது அவன் ஏன் இறக்குறாருன்னு சொன்னாக்க, அவர் மோகன்ஜி நம்பர் இந்த இன்டர்வியூ முடிஞ்சோன்னா கேளு, நான் உனக்கு தந்துடுறேன், நீ மோகன்ஜிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுரு. அதுக்கு பதில் நான் மோகன்ஜிக்காக நான் பதில் சொல்ல முடியாது. சார், மங்காத்தா இதாவது ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஒரு சென்னையில் பல திரையரங்குகள் தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் வரைக்குமே ஃபுல்லாகிடுச்சு. நான் தான் முதலே சொல்லிட்டேன், மங்காத்தா ரிசர்வேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேறு என்ன வேணும் அதில்? சார், நான் என்ன கேட்க வரேன்னா, பெரும்பாலும் ரீலீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஃபுல்லாக இருக்கா, ஒரு நாள் இல்லை, கில்லியெல்லாம் ஃபுல்லாக தான் ஆச்சு, படையப்படலாம் ஃபுல்லாக தான் ஆச்சு. நல்ல இப்போ 3ங்கிற படம் ஓடிச்சு,
வாரணமாயிரங்கிற படம் ஓடிச்சு, அது மாதிரி மங்காத்தா ஓடிச்சு. எங்களுக்கு தேட்டருக்கு ஏதாவது ஒரு உயிர் தண்ணியாவது கிடைக்கட்டுமேப்பா. அங்கே தான் சார் நானும் கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா பல திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து நம்மளே வந்து பேசும்போது இல்லை சமூகத்தில் வந்திருக்கு, அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ரீல்ஸ் படத்தும் போது வந்து பல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது, பல யூடியூபர்கள் கேட்கும்போது என்னன்னா, சார் இந்த படத்தை தாண்டிடுமா, இந்த படத்தை தாண்டிடுமா, ஒரே பதில முன் வச்சாங்க. என்ன முன் வச்சாங்கன்னா, எந்த படமாக இருந்தாலும் எல்லா படம் ரீலீஸ் படத்துடைய வசூலையும் அடிக்கணும்னா அது ஒரே படத்தை தான் முடியும், அது மங்காத்தா அப்படின்னாங்க. எனக்கு அப்படி யார் சொன்னாங்கன்னு தெரியல. எனக்கு அது அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு அது அவருடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற படங்களில் நம்பர் 1 கலெக்ஷன் கில்லி, நம்பர் 2 கலெக்ஷன் படையப்பா. இது உண்மை. மங்காத்தா வந்து இந்த 2 படத்தையும் தாண்டுமா தாண்டாதான்றது அந்த மங்காத்தா ரீரிலீஸ் 23 ஆன பிறகு அது 2 வாரம் ஓடி முடித்த பிறகு நான் கலெக்ஷன் சொல்கிறேன். இன்றைக்கி ஸ்டேட்டஸ், இன்றைக்கி பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு கில்லி, 2வது படையப்பா. உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புக்கிங் வச்சு என்னால் கணிப்பெல்லாம் சொல்ல முடியாது, அது வசூலான பிறகு தான் சொல்ல முடியும். எத்தனை திரையரங்குகள் சார் தமிழகம்? குட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் ஒரு 300 தேட்டர் அவங்க தாண்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இதுவரை தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆன திரைப்படங்களிலேயே அதிக ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆன படம் தான் எந்த படம் சார்? ரிலீஸ் படங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கில்லியாக தான் இருக்கும். இல்லை கில்லியோட ஒரு படையப்பா ஒரு 10-20 ஸ்க்ரீன் கூட போட்டுருக்கலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு அந்த நம்பர் ஞாபகம் இல்லை எனக்கு. சரி சார், இப்போ அந்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா? உறுதியாக ஸ்க்ரீன்ஸ் சொல்கிறேன், உறுதியாக ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். அதே அளவுக்கு விழுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்கிறேன் சார். புது படங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு சமீப காலமாக இந்த ரீலீஸ் படங்களுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு படையப்பாவோட ஒரு கில்லியா. இதில் ஒரு ரொம்ப லாங் ஒரு லென்த்தியான கொஸ்டின் வேண்டாம். ஒரு சில ரீரிலீஸ் படங்களுக்கு கிடைக்குது. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். ஒரு சில ரீரிலீஸ் படம் கிடைக்கும். ரீரிலீஸ் ஒரு 85 படம் இருக்குது. அதில் ஒரு 4-5 படம் தான் ஓடி இருக்குது. பாக்கி எல்லாமே குப்பையாக தான் போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மனிதன் கூட சரியாக போகலை. இல்லை, விஜய் படமே ஒரு 4 படம் வந்துச்சுன்னா 1 தான் போகுது. அஜித் படம் 4 வந்தால் 1 தான் போகுது. ரஜினி சார் படம் 4 படம் வந்தால் 1 படம் தான் போகுது. இதுதான் எல்லாருக்கும் உண்மை நிலைமை. இப்போ சூர்யாவுக்கு வந்து வாரணமாயிரம் போன அளவுக்கு அஞ்சான் போகலை. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு படம் மட்டும்தான் போகும், 2 படம் தான் போகும். அதுக்கு ஒரு எல்லா படமும் போயிடும், அவரோட படத்தை பூரா தூக்கின்னு வந்துடலான்னு அர்த்தமெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சார் இப்போ அஜித் படம் வந்து அடுத்தது இன்னும் வந்து ரெடி ஆகாமல் இருக்குது. ஒரு பூஜையே போடல. அதுக்காக தான் அந்த கேப் ஃபில் பண்ணுறது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி எடுத்து எஸ், உண்மை அதுதான். அஜித்தோட அடுத்த படம் எப்போ தான் சார் ஸ்டார்ட் ஆகும்? என்ன ஐடியா இருக்கா? என்னுடைய அபிப்பிராயம் வந்து பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும். யார் சார் தயாரிப்பாளர் முடிவாகிட்டாங்களா? தயாரிப்பாளருக்கு முடிவாகலை, பட் டைரக்டர் 99.99% ஆதிக்கு தான். இல்லை, அது அவரே சொல்லிட்டாரு. தயாரிப்பில் தானே யாருன்னு முடிவாகாமல் இருக்குது பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அது இப்போ சொல்ல பொதுவெளியில் பகிர்ந்துக்க முடியாது. இல்லை, ஏன்னா அவருடைய ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களே படத்தை தயாரிக்கிறது ரெடியாக முன் வந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி. அது ரிலையன்ஸ் நிறுவனம்னு சொன்னாங்க. ரிலையன்ஸ் நிறுவனம் இல்லை. ஏன்னா சமீபத்தில் கூட இல்லை, ரிலையன்ஸ் நிறுவனம் இல்லை. அந்த கொஸ்டின் இல்லை சார். சமீபத்தில் கூட அஜித் அவர்கள் வந்து ஒரு கேம்பாக அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் மாதிரி அடித்து போட்டிருந்தார். இது பல விமர்சனங்களும் எழுந்திருக்கு. ஆனால் பட் அவர் வந்து கமர்ஷியலாக அந்த விளம்பரம் கிடையாது, ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்களுக்காக தான் அந்த விளம்பரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அஜித் அவர்கள் விளம்பரமே நடிக்கக்கூடாதா? அது ஒரு கேள்வி எழுதில்லை சார்? நான் கேட்க வேண்டிய கேள்வி. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அஜித் விளம்பரத்தில் நடிக்கவே கூடாதா? இல்லை, அவர் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சில குறிக்கோளோட வாழ்கிறவங்க தெரியும். எந்த விளம்பரங்களையும் நடிக்க மாட்டார், எந்த ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். அப்படி இருந்த நடிகரே இன்னைக்கு வந்து ஒரு விளம்பரத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு, அதை விளம்பரமாக பண்ணுறாருல்ல. அது ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன் இவ்வளோ நாள் விளம்பரத்தில் நடிக்காத இன்னைக்கு நடிக்கக்கூடாதா? அதுக்கு அவருக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் யோசிச்சுட்டு போய் நாங்கள் தம்பி அஜித் திட்டி தம்பி விஜய்லாம் போய் கேட்க முடியாது. இவர் ப்ரொமோஷனுக்கு விரும்பி வர, அவர் ப்ரொமோஷனுக்கு வர்றதே இல்லை. அதெல்லாம் அவங்க சௌரியம், நம்ம அதெல்லாம் போய் கேட்க முடியாது நம்ம. சரி சார், ஓகே சார். சரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து மற்ற வீடியோக்களே நம்ம பேசுவோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.